ஹலோ ஆல். எப்போ டயர்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என் மைண்டுக்கு வர்றது ஃப்ரைட் ரைஸ் தான். எதுவுமே இல்லைனாலும் எக்கை போட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி ஃப்ரைட் ரைஸ்க்கு கூட்டு பொரியல்னு தனித்தனியாக பண்ணாமல் ஒரு சாஸை வச்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன். பன்னீரை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு தோசை தவால போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே மிளகுத்தூள் தான். அது இல்லாததுனால சைட் பை சைடு 1 மந்த்துக்கு தேவையான மிளகுத்தூளும் நான் ரெடி பண்ணிட்டேன். கூட்டு பொரியல்னு தனித்தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணும்போது என்னோட பிள்ளைங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அதனால நான் நிறைய காய்கறிக்கு ஆட் பண்ணிப்பேன். நீங்களும் இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி கேரட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முட்டைக்கோசு கலர்ஃபுல் குடமிளகாலாம் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பன்னீர் வறுத்த எண்ணெயிலேயே முட்டையை 3 உடச்சி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அரிசியை 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணும்போது நல்லா அரிசி வந்து உதிரி உதிரியாக சாதம் நல்லா நல்லா பூண்டை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சாதத்தையும் 10 நிமிஷம் ஃபேனில் வச்சு எடுத்துக்கிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வாசத்துக்காக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் போடுற விட எங்களுக்கு ஜீரகம் ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பூண்டு சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கேரட் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா 5 நிமிஷம் வதக்கிக்கிறோம். கேரட் நல்லா வெந்த பிறகு சோயா சாஸும் டொமேட்டோ சாஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சில்லி பவுடர் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த முட்டை பன்னீர் சாதம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். சாதத்தை எவ்வளோ தூரம் வறுக்கிறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக மிளகுத்தூள் ஆட் பண்ணி வெங்காயத்தால் ஆட் பண்ணணும். வெங்காயத்தால் ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டே வரும். அந்த வாசமும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வெங்காயத்தால் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே நல்லா வந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.